நிறுத்துங்கள், தொலைபேசியை கீழே வைக்காதீர்கள். ஏனென்றால் இன்று இரவு ஒரு விசேஷம் நடக்கிறது. ஜூன் 29. இன்று இரவு நள்ளிரவு 12 மணிக்கு முன் ஒரு மாபெரும் சிவ ஆசீர்வாதம் பொழிகிறது. இந்த ஆசீர்வாதம் யாருக்காவது கிடைக்கும், யாரோ ஒருவருக்கு கிடைக்கும். அந்த யாரோ நீங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த வீடியோவை முழுவதும் கேட்க வேண்டும். இந்த இரவு சிவனோடு இருக்க வேண்டும். கடைசியில ஒரு சிறப்பான சாதனை சொல்கிறேன். அதை செய்தவர்களுக்கு நள்ளிரவுக்கு முன் ஒரு அசாதாரணமான அனுபவம் வரும். சிவன் நேரடியாக தொடுவார். அந்த தொடுதலில் வாழ்க்கை மாறும். தயாரா? போவோம். இன்றைக்கு இரவு ஏன் விசேஷம் என்று கேட்கலாம். ஜூன் 29 என்ற தேதிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. 2 கூட்டல் 9 சமம் 11. 11ஐ கூட்டினால் 1 கூட்டல் 1 சமம் 2. 2 என்பது சிவனும் சக்தியும், ஆணும் பெண்ணும், நிலையானதும் இயங்குவதும், இரண்டும் ஒன்றாகும் இரவு இது. அந்த ஒன்றாகலில் ஒரு அசாதாரணமான சக்தி வெளிப்படுகிறது. அந்த சக்தி இன்று இரவு நள்ளிரவுக்கு முன் உச்சத்தில் இருக்கும். அந்த சக்தியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நள்ளிரவு என்ற நேரம் ஒரு சாதாரண நேரம் இல்லை. நேற்று போனது, நாளை வரவில்லை. இப்போது இந்த நொடி மட்டுமே. இந்த நொடியில் கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை. வெறும் நிகழ்காலம், வெறும் சிவன், வெறும் அமைதி. நள்ளிரவில் இந்த அனுபவம் மிகவும் தீவிரமாக வரும். எல்லா சத்தங்களும் அமைந்திருக்கும், எல்லா ஓட்டங்களும் நின்றிருக்கும். மனசுக்கு வேறு திசை இல்லை, வெறும் உள்ளிருக்கும் திசை மட்டும், சிவன் இருக்கும் திசை மட்டும். சிவராத்திரியில் விழிப்போடு இருப்பது ஏன் சக்தி வாய்ந்தது என்று தெரியுமா? ஏனென்றால் நள்ளிரவில் சிவன் நடனம் ஆடுகிறார். அந்த நடனம் பிரபஞ்சத்தை நடத்துகிறது. அந்த நடனத்தை யாரோ கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் விசேஷமான ஆசீர்வாதம் தருகிறார். ஒவ்வொரு இரவும் சிவன் நடனம் ஆடுகிறார். ஒவ்வொரு நள்ளிரவும் சிவராத்திரி. ஆனால் சில இரவுகள் இந்த நடனம் மிகவும் தீவிரமாக நடக்கிறது. இன்றைக்கு இரவு அந்த இரவுகளில் ஒன்று. ஜூன் 29 நள்ளிரவு. ஒரு கதை கேளுங்கள். திருவண்ணாமலையில் ஒரு யோகி நீண்ட நாளாக தியானம் செய்து வருகிறார். ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட இரவுகளில் சாதாரணமான அனுபவங்கள் வருகின்றன என்று சொன்னார். அந்த இரவுகளில் தியானம் மிகவும் ஆழமாக போகிறது என்று, சிவன் மிகவும் நெருக்கமாக வருகிறார் என்று, ஒரு தெளிவு வருகிறது என்று, ஒரு ஒளி தெரிகிறது என்று. இந்த இரவுகள் யாவை என்று கேட்டால் சொன்னார், சில குறிப்பிட்ட தேதிகளில் சிவனின் சக்தி பூமியில் இறங்கும் தீவிரம் அதிகமாக இருக்கிறது என்று. இன்றைய இரவு அந்த இரவுகளில் ஒன்று என்று. நீங்களும் அந்த அனுபவத்தை பெறலாம் இன்றிரவு நள்ளிரவுக்கு முன். இந்த வீடியோ கேட்டு முடித்த பிறகு ஒரு சின்ன தியானம் சொன்னீங்க. அந்த தியானத்துல சிவன் வருவார், அவர் தொடுவார், வாழ்க்கை மாறும். இது சாத்தியம், இது உண்மை, இது இன்றிரவு நடக்கலாம். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்வோம். ஆசீர்வாதம் என்பது வெறும் வெளி நல்லவை அல்ல. ஆசீர்வாதம் என்பது உள்மாற்றம், ஒரு கர்வீன உணர்வு, ஒரு தெளிவு, ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை. இவை வரும்போது ஆசீர்வாதம் வந்தது என்று அர்த்தம். இவை நள்ளிரவில் சிவனை தொடும்போது வரும். இந்த இரவு அந்த தொடுதல் நடக்கட்டும். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் 5 விதங்களில் வருகிறது. ஒவ்வொன்றையும் கவனமாக கேளுங்கள். முதல் வித ஆசீர்வாதம், மனசின் அமைதி. இரவு நேரத்தில் மனசு அலையடிக்கும். கவலைகள் வரும், யோசனைகள் வரும், தூக்கமின்மை வரும். ஆனால் சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் மனசை அமைதிப்படுத்தும். ஒரு ஆழமான அமைதி வரும். எந்த கஷ்டத்திலும் பறிபோகாத அமைதி. இது சிவன் தரும் முதல் கொடை. சென்னையில் ஒரு அம்மா, வயது 65, நீண்ட நாளாக மனசு ஓடிக்கொண்டிருந்தது. கவலைகள் நிறுத்தவில்லை. ஒரு இரவு மிகவும் தீவிரமாக ஆனது. நடுவிரவில் விழித்திருந்தார். கவலைகள் அதிகமாகின. அந்த நேரத்தில் ஒரு வழக்கத்திற்கு மாறான விஷயம் செய்தார். தொலைபேசியை வைத்துவிட்டு கண்களை மூடினார். மனசுல சொன்னார், சிவா, இந்த கவலைகளை எல்லாம் உன்கிடம் தருகிறேன் என்று. ஒரு நிமிஷம் கழித்து ஒரு விஷயம் நடந்தது. மனசு திடீரென்று அமைதி அடைந்தது. கவலைகள் இல்லாமல் போகவில்லை, ஆனால் அவை இலகுவாகின. ஒரு நம்பிக்கை வந்தது. சிவன் பார்க்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் திரும்பி தூங்கினார். காலையில் எழுந்தவுடன் ஒரு புத்துணர்வு இருந்தது. அந்த நள்ளிரவு ஒரு திருப்புமுனையாகியது. இரண்டாவது வித ஆசீர்வாதம், உடலின் குணம். நள்ளிரவில் சிவனை நினைக்கும் போது உடலில் ஒரு மாற்றம் வரும். தியானத்தில் உடல் ஒரு சீரான நிலையை அடையும். சுவாசம் ஆழமாகும், இதய துடிப்பு சீராகும், நரம்பு மண்டலம் அமைதியடையும். இது வெறும் மனசின் விஷயமில்லை, உடலிலும் மாற்றம் வரும். சிவனின் சக்தி உடல் வழியாகவும் பாய்கிறது. மூன்றாவது வித ஆசீர்வாதம், தெளிவான கனவுகள். நள்ளிரவில் சிவனை நினைத்து தூங்கும் போது கனவுகள் வேறு விதமாக வரும். தெளிவாக வரும், அர்த்தம் உள்ளதாக வரும். சில நேரங்களில் சிவன் நேரடியாக வருவார், ஒரு ஒளியாக வருவார், ஒரு குரலாக வருவார், ஒரு அமைதியாக வருவார். அந்த கனவை நினைவில் வையுங்கள். அதில் ஒரு செய்தி இருக்கலாம், வாழ்க்கைக்கான ஒரு திசை இருக்கலாம். நான்காவது வித ஆசீர்வாதம், வாழ்க்கையில் புதிய திசை. நள்ளிரவு தியானத்திற்கு பிறகு காலையில எழும்போது ஒரு விஷயம் நடக்கலாம். ஒரு யோசனை வரலாம், ஒரு திட்டம் தெரியலாம், வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு வரலாம். அது சிவன் தரும் திசை. அந்த திசையில போங்கள், நல்லது காத்திருக்கும். ஐந்தாவது வித ஆசீர்வாதம், நிரந்தர மாற்றம். இன்றிரவு தியானம் செய்தால் ஒரு நொடியில் வாழ்க்கை மாறாது. ஆனால் ஒரு விதை விதைக்கப்படும். அந்த விதை வளரும். ஒரு மாதத்தில் ஒரு மரமாகும். அந்த மரம் நிழல் தரும், நிரந்தர நிழல், சிவனின் நிரந்தர நிழல். இந்த 5ம் இன்றிரவு நள்ளிரவுக்கு முன் தியானிக்கும் போது கிடைக்கலாம். 1 கிடைத்தாலும் போதும், 5ம் கிடைத்தால் அதுவும் நல்லது. ஆனால் 1வது கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். சிவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் போவதில்லை. வந்தவர்களை வெறும் கையோடு அனுப்புவதில்லை. இந்த வீடியோவை இங்கே வர கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்,
இந்த இரவை சிவனுக்காக ஒதுக்குங்கள். தொலைபேசியை வையுங்கள், சோசியல் மீடியாவை வையுங்கள். இந்த இரவு சிவனுக்காக 1 மணி நேரம் மட்டும். அந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில் ஓம் ஓம் நமச்சிவாய் என்று எழுதுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது சிவனின் நள்ளிரவு வடிவங்களை பேசலாம். சிவன் இரவில் 3 சக்தி வாய்ந்த வடிவங்களில் வெளிப்படுகிறார். முதல் வடிவம் நடராஜர், கோஷ்ட இரவு நடனம். அவர் நடனம் ஆடுகிறார், ஆனால் வெறும் நடனம் இல்லை. அந்த நடனம் பிரபஞ்சத்தை இயக்குகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது. ஒவ்வொரு கை அசைவும் ஒரு உயிர் வாழ்கிறது. அந்த நடனம் இன்றிரவு நடக்கிறது. நாம் அந்த நடனத்தை கவனிக்கும் போது நடராஜர் மகிழ்கிறார், நமக்கு ஆசீர்வாதம் தருகிறார். இரண்டாவது வடிவம் மகாகாலர், இரவின் அதிபதி, காலத்தை கடந்தவர், மரணத்தை வென்றவர். இரவில் மகாகாலரை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. பயங்கள் போகும், மரண பயம் குறையும், காலத்தின் ஆட்டத்திலிருந்து விடுதலை கிட்டும். இரவில் இந்த வடிவத்தை மனசில் கொண்டு வாருங்கள். மகாகாலா என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையில் ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமை உங்களை நிரப்பும். மூன்றாவது வடிவம் சோமசுந்தரர், நிலவை அணிந்தவர், இரவின் அழகன். நிலவின் குளிர்ச்சி அவரின் அன்பு. அந்த குளிர்ச்சி இரவில் நம்மை தழுவுகிறது, ஆறுதல் தருகிறது. இன்றிரவு நிலவை பாருங்கள். நிலவில் சோமசுந்தரரை காணுங்கள். அவரின் அன்பை உணருங்கள். அந்த உணர்வில் தூங்குங்கள். நல்ல தூக்கம் வரும், நல்ல கனவுகள் வரும். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். நள்ளிரவு ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு தயாரிப்பு தேவை. அந்த தயாரிப்பு நீ என்னன்னு சொல்றேன். முதல் தயாரிப்பு மன்னிப்பு. இன்னைக்கு யாரையாவது மன்னியுங்க. மனசுல மட்டும், வாய் விட்டு சொல்ல வேண்டியதில்லை. யாரோ வலிக்க செய்தாங்க, அவர்களை மன்னியுங்க. நீங்கள் யாரையாவது வலிக்க செய்தீங்க, உங்களை நீங்களே மன்னியுங்க. மன்னிப்பு ஒரு கதவை திறக்கிறது. அந்த திறந்த கதவுக்கு சிவன் வருவார். இரண்டாவது தயாரிப்பு நன்றி. இன்றைய நாளில் நடந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி. இந்த நன்றியுணர்வு மனசை ஒரு நல்ல நிலையில வைக்கும், சிவனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக்கும். மூன்றாவது தயாரிப்பு சரணாகதி. சொல்லுங்க, சிவா, இந்த இரவை உன்னிடம் தருகிறேன் என்று, நீ நடத்து என்று. அந்த ஒரு வார்த்தை போதும். தயாரிப்பு முடிந்தது. ஆசீர்வாதம் வர தயார். இப்போது சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். இரவு என்பது பகலின் எதிர்மறை இல்லை. இரவு ஒரு வேறு வகையான ஒளி. பகல் சூரியனின் ஒளி, இரவு நட்சத்திரங்களின் ஒளி. பகல் ஒளியில் வெளி உலகு தெரியும், இரவு ஒளியில் உள் உலகு தெரியும். பகலில் கண்கள் வெளியே பார்க்கும், இரவில் கண்கள் உள்ளே திரும்பும். அந்த உள்ளே திரும்புதலே தியானம். அந்த தியானத்தில் சிவன் தெரிவார். இதனால்தான் ஆன்மீக சாதனைகள் இரவிலே அதிக பலன் தருகின்றன. இதனால்தான் நட்சத்திர வானம் ஆன்மீக அனுபவங்களை தூண்டுகிறது. இதனால்தான் நள்ளிரவு தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இரவு சிவனின் நேரம், நள்ளிரவு அவரின் உச்ச நேரம். இன்றிரவு அந்த உச்ச நேரத்தை பயன்படுத்துவோம். திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார், இரவின் அமைதியில் சிவன் காட்சி தருவார் என்று. அந்த காட்சி ஒரு வெளிக்காட்சி இல்லை, உள்காட்சி. ஆத்மா சிவனை உணரும் காட்சி. அந்த காட்சி வந்தால் வாழ்க்கை இரண்டாக பிளக்கும். இதற்கு முன் ஒரு வாழ்க்கை, இதற்கு பிறகு வேறு ஒரு வாழ்க்கை. இன்றிரவு அந்த காட்சி வரலாம். தயாரிருங்கள். ஒரு கோவை பெரியவர், வயது 71, வாழ்நாள் முழுக்க சிவனை வழிபட்டார். ஆனால் ஒரு நேரடி அனுபவம் வரவில்லை. ஒரு இரவு நட்டிரவில் வெளியே வந்தார். வானத்தை பார்த்தார். நட்சத்திரங்கள் மிகவும் தெளிவாக இருந்தன. அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. ஒரு ஆழமான அமைதி வந்தது. யோசனைகள் நின்றன, கவலைகள் நின்றன. வெறும் நட்சத்திரங்கள், வெறும் அமைதி, வெறும் ஒரு விழிப்பு. அந்த விழிப்பில் சிவன் இருந்தார். அவர் புரிந்தார், இதுவே சிவன் என்று, இந்த அமைதியே சிவன் என்று, இந்த விழிப்பே சிவன் என்று. அந்த ஒரு நொடியில் வாழ்க்கை மாறியது. நேரடி அனுபவம் வந்தது. நள்ளிரவு நட்சத்திரங்கள் சிவனை காட்டின. நீங்களும் இன்றிரவு வெளியே போங்கள். நட்சத்திரங்களை பாருங்க, வெறும் பாருங்க. யோசிக்காதீர்கள், எண்ணங்களை விட்டு விடுங்க. வெறும் நட்சத்திரங்களை பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் சிவன் வரலாம், அவர் தெரியலாம். அந்த தெரிதல் நள்ளிரவு ஆசீர்வாதம். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் பெறுவதற்கு விசேஷ தகுதி தேவையில்லை. மந்திரங்கள் தெரிய வேண்டியதில்லை, சடங்குகள் தெரிய வேண்டியதில்லை, கோவிலில் இருக்க வேண்டியதில்லை. ஒரு விஷயம் மட்டும் தேவை, ஒரு திறந்த மனசு. சிவன் என்னிடம் வரலாம் என்ற ஒரு திறந்த மனசு, அவரை ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு திறந்த மனசு. அது மட்டுமே போதும். அந்த திறந்த மனசோடு இன்றிரவு இருங்கள். நள்ளிரவுக்கு முன் ஒரு நொடி கண்களை மூடுங்கள். சொல்லுங்கள், சிவா வா என்று. அவ்வளவுதான். அவர் வருவார், ஆசீர்வாதம் வரும், வாழ்க்கை மாறும். இப்போது இன்றிரவு செய்ய வேண்டிய சிறப்பு சாதனை சொல்கிறேன். வாக்கு கொடுத்தேன், கடைசியில சொல்வேன் என்று. இதோ சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இன்றிரவு நள்ளிரவுக்கு முன் 10 நிமிடம் மட்டும் ஒரு அமைதியான இடத்தில் போங்கள். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு. ஒவ்வொரு மூச்சிலும் உடல் தளர்கிறது என்று உணருங்கள். இப்போது மனசில் கற்பனை செய்யுங்கள். ஒரு இரவு வானம், நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கின்றன. நிலவு ஒளிர்கிறது, குளிர்ந்த காற்று வருகிறது, மிகவும் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் அந்த வானத்தின் கீழ் நிற்கிறீர்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சிவ வடிவம், ஒவ்வொரு நட்சத்திரமும் சிவன், எங்கும் சிவன். இப்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி கீழே வருகிறது, நேரடியாக உங்களை நோக்கி வருகிறது.
அந்த ஒளி சிவன். அவர் வருகிறார். அந்த ஒளி உங்கள் தலை உச்சியில் படுகிறது. மெதுவாக உள்ளே பாய்கிறது. மூளையில், இதயத்தில், வயிற்றில், கால்களில், முழு உடலும் அந்த ஒளியால் நிரம்புகிறது. அந்த நிறைவில் ஒரு நொடி இருங்கள். அந்த ஒளியில் கவலைகள் கரைகின்றன, பயங்கள் போகின்றன, வலிகள் ஆறுகின்றன. வெறும் ஒளி, வெறும் சிவன், வெறும் அமைதி. இப்போது மனசுல சொல்லுங்கள், சிவா, உன் நள்ளிரவு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி என்று 3 மூச்சு. மெதுவாக கண்களை திறங்கள். இந்த தியானம் 10 நிமிடம் மட்டும். ஆனால் இந்த 10 நிமிடம் சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதத்தை நேரடியாக ஏற்றுக்கொள்வது. அந்த ஆசீர்வாதம் உங்களில் இறங்கும். வாழ்க்கை மாறும். இந்த தியானம் செய்தவுடன் படுங்கள். சிவாய சிவாய என்று மனசில் சொல்லிக்கொண்டே படுங்கள். தூக்கம் வரும். நல்ல தூக்கம், ஆழமான தூக்கம். சிவனோடு ஒரு பயணம். நல்ல கனவுகள், நல்ல இரவு. காலையில் புத்துணர்வோடு எழுங்கள். சிவன் காத்திருக்கிறார். இன்றிரவு ஜூன் 29. நள்ளிரவுக்கு முன் ஒரு 10 நிமிட தியானம். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம். இது இன்று மட்டுமே. இந்த தேதி மீண்டும் வரும். ஆனால் இந்த வருஷம் இந்த தேதி இன்று மட்டுமே. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். சிவன் காத்திருக்கிறார். ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. வாழ்க்கை மாறும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த இரவு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நள்ளிரவு ஆசீர்வாதம் உங்களில் பொழியட்டும். வாழ்க்கை சிவமயமாகட்டும். அமைதி வரட்டும். நல்லது நடக்கட்டும். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் பெறுவதில் இன்னும் ஆழமான நிலைகள் இருக்கின்றன. அவற்றை பாருங்கள். ஒவ்வொரு நிலையும் உங்களை சிவனோடு மேலும் நெருக்கமாக்கும். இரவில் சிவனோடு இருக்கும் போது மனசு ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கும். முழு விழிப்பு இல்லை, ஆழ்தூக்கமும் இல்லை, ஒரு இடைநிலை. இந்த இடைநிலையில் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். தர்க்கம் குறைவாக இருக்கும். மனசு திறந்திருக்கும். இந்த நிலையில சிவன் மிகவும் வலுவாக தொடுகிறார். இந்த தொடுதலே ஆசீர்வாதம். பகலில் மனசு மிகவும் ஓடும். வேலை, சிந்தனை, திட்டங்கள் இவையெல்லாம் ஒரு சத்தம் உருவாக்கும். அந்த சத்தத்தில் சிவனின் மெல்லிய குரல் கேட்காது. இரவில் சத்தங்கள் குறைகின்றன. நள்ளிரவில் மிகவும் குறைகின்றன. அந்த குறைவில் சிவனின் குரல் கேட்கும். அந்த குரல் கேட்கும் போது ஆசீர்வாதம் வருகிறது. சித்தர்கள் நள்ளிரவு தியானம் ஏன் செய்தார்கள் என்று தெரியுமா? வெறும் பழக்கத்தால் இல்லை, சக்தி அதிகமாக இருக்கும் என்று தெரிந்து செய்தார்கள். அவர்களின் தியானங்கள் நள்ளிரவில் ஆழமாக போயின. அந்த ஆழத்தில் அசாதாரண அனுபவங்கள் வந்தன. சிவன் நேரடியாக வந்தார், வழிகாட்டினார், சக்தி தந்தார். அந்த சக்தியோடு வாழ்ந்தார்கள். நாம் சித்தர்கள் இல்லை. நீண்ட நேரம் தியானிக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிடம் போதும். ஆனால் அந்த 10 நிமிட தியானம் நள்ளிரவில் செய்யும் போது பகலில் செய்யும் 1 மணி நேர தியானத்திற்கு சமம். ஏனென்றால் நள்ளிரவில் சிவன் நெருக்கமாக இருக்கிறார். திரைகள் மெல்லியதாக இருக்கின்றன. சிவனோடு தொடர்பு எளிதாகும். இன்றிரவு அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நள்ளிரவுக்கு முன் ஒரு 10 நிமிடம். அந்த 10 நிமிடம் உங்க வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். நள்ளிரவில நம் மூளையில் என்ன நடக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த நேரத்துல மூளை ஒரு சிறப்பான நிலையில் இருக்கும். ஆல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகமாக இருக்கும். இந்த அலைகள் படைப்பாற்றல், உள்ளுணர்வு, ஆழமான சிந்தனை இவற்றோடு தொடர்பு கொண்டவை. இந்த நிலையில் செய்யும் தியானம் மிகவும் ஆழமாக போகும். புதிய யோசனைகள் வரும். ஆழமான உணர்வுகள் வரும். சிவனோடு தொடர்பு எளிதாகும். விஞ்ஞானம் சொல்வதும் ஆன்மீகம் சொல்வதும் ஒரே விஷயம். நள்ளிரவு ஒரு சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் சிவனோடு இணைவது சிறப்பான அனுபவம். இன்றிரவு அந்த அனுபவத்தை பெறுங்கள். இப்போது நள்ளிரவு தியானத்தை ஆழப்படுத்துவதற்கான சில வழிகளை பேசலாம். இவை மிகவும் எளிமையான வழிகள். கஷ்டமில்லை, ஆனால் தியானத்தை மிகவும் ஆழமாக்கும். முதல் வழி, ஒரு தீபம் ஏற்றுவது. தீபத்தின் சுடர் ஆடுவதை பாருங்கள். அந்த ஆட்டம் ஒரு ஜீவித்திருக்கும் விஷயம். அதில் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் வந்தால் திரும்பி சுடரை பாருங்கள். ஒரு 5 நிமிடம் இப்படி பார்த்தால் மனசு அமைதியடையும். தியானம் ஆழமாகும். 2வது வழி, ஓம் என்று மெதுவாக சொல்வது. ஒரு நீட்டி சொல்லுங்கள், ஓம். அந்த ஒளி உடலில் அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வு நரம்புகளை அமைதிப்படுத்தும், மனசை அமைதிப்படுத்தும், ஒரு ஆழமான நிலைக்கு அழைத்துச் செல்லும். 3 முறை ஓம் சொல்லுங்கள். பிறகு அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில சிவன் இருக்கிறார். 3வது வழி, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பார்ப்பது. வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை தேருங்கள். அதை பாருங்கள். நேரடியாக பாருங்கள். அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும், வேறு எதுவும் இல்லை. அந்த நட்சத்திரம் சிவன் என்று உணருங்கள். அவர் உங்களை பார்க்கிறார் என்று உணருங்கள். இந்த நட்சத்திர தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இரவில் மட்டுமே செய்யக்கூடியது. 4வது வழி, காற்றை உணர்வது. நள்ளிரவில் காற்று மிகவும் இதமாக இருக்கும். அந்த காற்று உடலில் படும்போது உணருங்கள். சிவனின் ஸ்பரிசம் என்று உணருங்கள். ஒவ்வொரு காற்றிலும் சிவன் இருக்கிறார். அந்த காற்றை ஆழமாக சுவாசியுங்கள். சிவன் உள்ளே வருகிறார் என்று உணருங்கள். வெளியே போகும்போது சிவன் கவலைகளை கொண்டு போகிறார் என்று உணருங்கள். இந்த காற்று தியானம் ஒரு அற்புதமான அனுபவம். இந்த 4 வழிகளும் நள்ளிரவு தியானத்தை ஆழமாக்கும். ஒன்றை தேர்ந்தெடுங்கள் அல்லது எல்லாவற்றையும் கலந்து செய்யலாம். இன்றிரவு செய்யுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நள்ளிரவு தியானம் செய்யும் போது யாரும் கலைக்காமல் இருக்க வேண்டும். தொலைபேசியை மூடுங்கள் அல்லது அலாரம் மட்டும் இருக்கட்டும். 10 நிமிட நேரம். அந்த 10 நிமிடம் வெளி உலகில் இருந்து விலகி உள் உலகில் இருங்கள். சிவனோடு இருங்கள். திருப்பூரில் ஒரு நெசவாளி, வயது 47. ஒவ்வொரு இரவும் வேலை முடிந்து படுக்கும் போது மிகவும் களைப்பாக இருப்பார். ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், படுக்கும் முன் 5 நிமிடம் சிவனோடு இரு என்று. ஆரம்பத்தில் தயக்கமாக இருந்தது. 5 நிமிடம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஆரம்பித்தார்.
கண்களை மூடி சிவா என்று மனசில் சொல்லிக் கொண்டிருந்தார். 5 நிமிடம். அன்றிரவு மிகவும் நல்ல தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் ஒரு புத்துணர்வு இருந்தது. வாரம் வாரம் ஒரு மாற்றம் தெரிந்தது. வேலை அதே மாதிரி, ஆனால் வேலை செய்ய மனசு மாறியது. ஒரு அமைதி வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. சிவன் வந்தார். 5 நிமிட வழிபாட்டில் வந்தார். நீங்களும் அந்த 5 நிமிடம் கொடுங்கள். இன்றிரவு கொடுங்கள். நள்ளிரவுக்கு முன் கொடுங்கள். சிவன் வருவார். இப்போது சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் வரும் குறிகளை பேசலாம். தியானத்துக்கு பிறகு இந்த குறிகள் வந்தால் ஆசீர்வாதம் வந்தது என்று அர்த்தம். முதல் குறி, ஒரு ஆழமான அமைதி. யோசனைகள் நிறுத்தப்பட்டது போல் ஒரு அமைதி. அந்த அமைதியில் ஒரு நிறைவு. இது வந்தால் சிவன் தொட்டிருக்கிறார். இரண்டாவது குறி, உடலில் ஒரு இதம், ஒருவித சிலிர்ப்பு. தலை உச்சியிலிருந்து கீழே ஒரு வெப்பம் அல்லது குளிர்ச்சி. இது சிவனின் சக்தி உடலில் பாய்வதன் அறிகுறி. மூன்றாவது குறி, கண்களில் கண்ணீர். காரணமில்லாமல் வரும் கண்ணீர். இது ஆத்மாவின் விழிப்பு. சிவனை உணர்ந்தவர்களுக்கு இப்படி வரும். அழுகை இல்லை, வெறும் ஒரு விடுதலை. நான்காவது குறி, ஒரு ஒளி. கண்கள் மூடியிருந்தாலும் உள்ளே ஒரு வெண்மை அல்லது ஊதா ஒளி தெரியும். அது சகசிரார சக்கரம் திறக்கிறது என்பதன் அறிகுறி. சிவன் மேலிருந்து வருகிறார் என்பதன் அறிகுறி. ஐந்தாவது குறி, நள்ளிரவு தியானத்திற்கு பிறகு காலையில் ஒரு வித்தியாசமான உணர்வோடு எழுவீர்கள். ஒரு புதுசு, ஒரு புத்துணர்வு, ஒரு நம்பிக்கை. அது சிவனின் ஆசீர்வாதம் வேலை செய்தது என்பதன் அறிகுறி. இந்த 5இல் ஒன்று வந்தாலும் சிவன் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். வேறு எதுவும் வராவிட்டாலும் பரவாயில்லை. தியானம் செய்தோம் என்ற மனசு இலகுவான உணர்வே போதும். அது சிவனின் ஸ்பரிசம். ஒரு முக்கியமான வேண்டுகோள், தியானம் செய்து சிவனை அனுபவித்தவுடன் ஒரு விஷயம் செய்யுங்கள். அந்த அனுபவத்தை யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில் எழுதுங்கள் அல்லது ஒரு நண்பரிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு ஆன்மீக அனுபவத்தை பகிரும்போது அது வலுவடைகிறது, மேலும் வரும், மேலும் ஆழமாகும். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் இன்று மட்டுமே. இந்த வருஷம், இந்த தேதி இன்று மட்டுமே. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். 10 நிமிடம் மட்டும். அந்த 10 நிமிடம் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, சிவனோடு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாந்தி சாந்தி சாந்தி. நள்ளிரவு ஆசீர்வாதத்தை பற்றிய இந்த ஆழமான பயணத்தில இன்னும் முன்னோக்கி போவோம். சிவன் ஒவ்வொரு இரவும் அழைக்கிறார் என்று சொன்னோம். ஆனால் சில இரவுகள் அந்த அழைப்பு மிகவும் தீவிரமாக இருக்கும். இன்றிரவு அந்த இரவுகளில் ஒன்று. இந்த தீவிரத்தை உணர முடியுமா? இந்த வீடியோவை கேட்கும்போது ஒருவித சிலிர்ப்பு வருகிறதா? ஒருவித எழுச்சி வருகிறதா? அது சிவன். அவர் உங்களை தொட்டிருக்கிறாரு. அந்த தொடுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவின் நிசப்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது. நம் நனவான மனசு ஓய்கிறது, ஆனால் ஆழமான மனசு விழிப்பாக இருக்கிறது. அந்த ஆழமான மனசே ஆத்மா. அந்த ஆத்மா சிவனோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறது. அந்த தொடர்புல என்ன நடக்கிறது? சிவன் ஒரு செய்தி தருகிறார், ஒரு வழி காட்டுகிறார், ஒரு சக்தி தருகிறார், ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். இது கனவுல வரலாம், அல்லது ஒரு ஆழமான உணர்வாக வரலாம், அல்லது காலையில ஒரு யோசனையாக வரலாம். எப்படி வந்தாலும் சரி, அது சிவன் தந்தது. இந்த 3 கதைகளும் ஒரே விஷயம் சொல்கின்றன. சிவனிடம் நள்ளிரவில் சென்றவர்களுக்கு ஒரு மாற்றம் நடந்தது, ஒரு யோசனை வந்தது, ஒரு வழி கிடைத்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. அது சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம். இன்றிரவு நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். நள்ளிரவுக்கு முன் ஒரு 10 நிமிடம் சிவனோடு இருங்கள். அவர் ஒரு ஆசீர்வாதம் தருவார். வாழ்க்கை மாறும். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கிறது. மகாமிருத்யுஞ்சய மந்திரம். இது சிவனை நேரடியாக அழைக்கும் மந்திரம். நள்ளிரவில் இந்த மந்திரம் 3 முறை சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்தது. மந்திரம் தெரியாவிட்டால் பரவாயில்லை. ஓம் நமச்சிவாய என்று 3 முறை சொல்லுங்கள். அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் இல்லை. மந்திரம் என்பது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு சிவனை அழைக்கிறது. நம் உடலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. மனசை அமைதிப்படுத்துகிறது. சிவனோடு தொடர்பை உருவாக்குகிறது. நள்ளிரவில் இந்த அதிர்வு மிகவும் தீவிரமாக வேலை செய்யும். ஏனென்றால் வெளி சத்தங்கள் இல்லை. மந்திரத்தின் அதிர்வு அப்படியே பரவும். சிவனிடம் நேரடியாக சேரும். இன்றிரவு ஓம் நமச்சிவாய என்று 3 முறை சொல்லுங்கள். நள்ளிரவுக்கு முன் மெதுவாக, நேர்மையோடு, மனசோடு. அந்த 3 முறையும் சிவன் கேட்கிறார். அவர் வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். சிவன் யாரை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்று தெரியுமா? தேடுபவர்களை, தடுமாறுபவர்களை, வலிக்கிற மனசோடு வருபவர்களை, தகுதியற்றவர்கள் என்று நினைப்பவர்களை. இவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் இவர்களுக்கு அதிக ஆசீர்வாதம் தேவை என்று தெரிகிறது. இவர்கள் மேலும் அன்போடு வருகிறார்கள். நீங்கள் தகுதியற்றவர் என்று நினைக்கிறீங்களா? நல்லது. அந்த தகுதியின்மையோடு வாருங்கள். சிவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேடுகிறீர்களா? வாருங்கள். தடுமாறுகிறீர்களா? வாருங்கள். வலிக்கிறதா? வாருங்கள். சிவன் காத்திருக்கிறார். ஆசீர்வாதம் தயாராக இருக்கிறது. இப்போது இன்றிரவு செய்ய வேண்டியவற்றை ஒரு பட்டியலாக சொல்கிறேன். எளிமையான பட்டியல். ஒவ்வொன்றும் ஒரு நொடி மட்டுமே ஆகும். நள்ளிரவுக்கு முன் ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு. 1 நிமிடம் வெறும் மூச்சை கவனியுங்கள். 3 முறை ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள். 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். என்ன வருகிறது என்று கவனியுங்கள். சிவா, உன் ஆசீர்வாதத்தை ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள். மெதுவாக கண்களை திறங்கள். இந்த முழு சாதனையும் 5 நிமிடம் ஆகும். 5 நிமிட சந்திப்பு சிவனோடு நள்ளிரவில்.
இது போதும். சிவன் ஒரு பரிசு தருவார். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். எப்படி பகிர்வது? இந்த வீடியோவை பகிர்வதன் மூலம், அன்போடு வாழ்வதன் மூலம், நல்ல செயல்கள் செய்வதன் மூலம், ஒரு நல்ல வார்த்தை சொல்வதன் மூலம், ஒரு புன்னகை கொடுப்பதன் மூலம், இவையெல்லாம் சிவனின் ஆசீர்வாதத்தை பகிர்வது. இந்த பகிர்வால் சிவன் மகிழ்கிறார், மேலும் ஆசீர்வதிக்கிறார். இன்றிரவு சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் பெறுங்கள். நாளை அந்த ஆசீர்வாதத்தை யாரோடாவது பகிருங்கள். அன்போடு பகிருங்கள். சிவன் உடன் இருக்கிறார், எப்போதும் உடனிருப்பார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. இன்றிரவு ஜூன் 29. இந்த இரவை சிவனோடு வாழுங்கள். நள்ளிரவுக்கு முன் தியானிக்கும் போது சிவன் வருவார். ஆசீர்வாதம் வரும், வாழ்க்கை மாறும். இதை நம்புங்கள், இதை அனுபவியுங்கள். சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் என்பது ஒரு நொடி நிகழ்வு இல்லை. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இன்றிரவு ஒரு விதை விதைக்கப்படும். அந்த விதை நாளை முளைக்கும். ஒரு வாரத்தில் செடியாகும், ஒரு மாதத்தில் மரமாகும். அந்த மரம் நிழல் தரும், நிரந்தர நிழல், சிவனின் நிரந்தர நிழல். இந்த விதை விதைப்பு இன்றிரவே ஆரம்பிக்கட்டும். நள்ளிரவுக்கு முன் தியானிக்கும் போது அந்த விதை விதைக்கப்படும். தொடர்ந்து தியானம் செய்யும் போது அந்த விதை வளரும், ஒரு நாள் மரமாகும். அந்த மரத்தில் நீங்களும் உங்க குடும்பமும் நிழலில் வாழலாம். சிவன் அந்த மரத்தை வளர்க்கிறார். நாம் விதை விதைக்கிறோம், நீர் ஊற்றுகிறோம், வெளிச்சம் வருகிறது, மரம் வளர்கிறது. இந்த கூட்டு முயற்சியில் வாழ்க்கை மலர்கிறது. இன்றிரவு அந்த விதையை விதைப்போம். சிவனோடு நள்ளிரவில் ஜூன் 29. இன்று மட்டுமே இந்த தேதி. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஒரு கடைசி விஷயம், இன்றிரவு தியானம் செய்த பிறகு என்ன உணர்ந்தீர்கள் என்று கல்யாண் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு உதவலாம், மற்றவர்களை தியானிக்க ஊக்குவிக்கலாம். உங்கள் ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றலாம். அந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் இந்த இரவு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நள்ளிரவு ஆசீர்வாதம் உங்களில் பொழியட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். அமைதி வரட்டும். நல்லது நடக்கட்டும். சிவன் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனோடு இரவு வாழ்வது என்பது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிரவு ஒரு படி, நாளை இன்னொரு படி, ஒவ்வொரு இரவும் ஒரு படி. ஒரு நாள் அந்த கலை கையில் வரும். சிவனோடு வாழ்வது இயல்பாகும். ஒவ்வொரு இரவும் சிவனோடு இருக்க விரும்புவோம். ஒவ்வொரு நள்ளிரவும் ஒரு விழா, சிவனோடு ஒரு விழா. அந்த விழாவில் கலந்து கொள்வோம், மகிழ்வோம், வளர்வோம், சிவனோடு வளர்வோம். நள்ளிரவின் அமைதியில் சிவன் மிகவும் நெருக்கமாக வருகிறார். அந்த நெருக்கம் உணர்வீர்களா? ஒரு நொடி கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். உடல் தளர்கிறது, மனசு அமைதி அடைகிறது. சிவன் நெருங்கி வருகிறார், அவர் தொடுகிறார். அந்த தொடுதல் உணர்கிறீர்களா? அது நள்ளிரவு ஆசீர்வாதம். அது இப்போதே நடக்கிறது. இந்த வீடியோ கேட்கும் இந்த நொடியிலேயே நடக்கிறது. சிவன் உங்களோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார், காக்கிறார். இன்றிரவும், நாளை இரவும், எந்த இரவும், எப்போதும் சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் இன்று மட்டுமே என்று சொன்னோம். ஆனால் உண்மையில் சிவனின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு துடிப்பும் ஆசீர்வாதம். இந்த இரவும், நாளை இரவும், ஒவ்வொரு இரவும், எப்போதும் சிவன் எப்போதும் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்பது மட்டும் கேள்வி. இன்றிரவு ஏற்றுக்கொள்வோம், நாளை இரவும் ஏற்றுக்கொள்வோம், ஒவ்வொரு இரவும் ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கை சிவமயமாகும். ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு இரவும் ஒரு விழா, சிவனோடு ஒரு விழா. அந்த விழாவில் வாழுங்கள், மகிழுங்கள், வளருங்கள். ஓம் நமச்சிவாய. சிவன் இன்றிரவு உங்களை நேரடியாக தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தூக்கம் வரட்டும், நல்ல கனவுகள் வரட்டும். காலையில் புத்துணர்வோடு எழுங்கள். சிவன் காத்திருக்கிறார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதத்தை பற்றிய இந்த பயணத்தில் இன்னொரு அழகான விஷயம் பேசலாம். உசீர்வாதம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆசி என்றால் நல்வாழ்த்து, வர்த்தனம் என்றால் வளர்வது, ஆசீர்வாதம் என்றால் நல்வாழ்த்தோடு வளர்வது. சிவன் நல்வாழ்த்து தருகிறார். அந்த நல்வாழ்த்தில் நாம் வளர்கிறோம். உடல் வளர்கிறது, மனசு வளர்கிறது, ஆத்மா வளர்கிறது, வாழ்க்கை வளர்கிறது. இந்த வளர்ச்சியே சிவனின் ஆசீர்வாதம். இந்த இரவு அந்த ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இரவு அந்த வளர்ச்சி ஆரம்பிக்கட்டும். நள்ளிரவுக்கு முன் ஒரு 10 நிமிடம் தியானம். அந்த தியானத்தில் ஆசீர்வாதம் வரும், வளர்ச்சி ஆரம்பிக்கும், வாழ்க்கை மலரும், சிவனோடு மலரும். அந்த மலர்வு அழகானது, அந்த மலர்வு நிரந்தரமானது, அந்த மலர்வு சிவமயமானது. இன்றிரவே ஆரம்பிக்கட்டும். நள்ளிரவுக்கு முன் ஜூன் 29. சிவனின் நள்ளிரவு ஆசீர்வாதம் இன்று மட்டுமே, இந்த இரவு மட்டுமே. போங்கள், சிவனிடம் போங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். வாழ்க்கை மாறட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த இரவின் முக்கியத்துவத்தை இன்னொரு கோணத்திலிருந்து பாருங்கள். இன்றிரவு நீங்கள் தியானம் செய்கிறீர்கள். அந்த தியானம் ஒரு சந்திப்பு, சிவனோடு ஒரு சந்திப்பு.
அந்த சந்திப்பில் நீங்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் தியானிக்கும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே சிவனை நோக்கி போறார்கள், ஒரே ஒளியை நோக்கி போறார்கள். அந்த கூட்டு சக்தி மிகவும் வலுவானது. ஒரு விளக்கு ஒரு அளவு ஒளி தரும், ஆனால் லட்சம் விளக்குகள் ஒன்றாக எரிந்தால் எவ்வளவு ஒளி வரும்? இன்றிரவு அந்த லட்சம் விளக்குகளில் நீங்களும் ஒரு விளக்கு. அந்த ஒளியில் பங்கேற்கிறீர்கள், அந்த சக்தியில் பங்கேற்கிறீர்கள். சிவன் அந்த ஒளியில வருகிறார், அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றிரவு அந்த ஒளியின் ஒரு பகுதியாகுங்கள், தியானிக்குங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். வாழ்க்கை மாறட்டும், சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய சாந்தி. சிவன் என்று சொல்லும் போதே ஒரு மாற்றம் நடக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு அதிர்வு இருக்கிறது. அந்த அதிர்வு மனசை அமைதிப்படுத்துகிறது, உடலை சீராக்குகிறது, ஆத்மாவை வெளிப்படுத்துகிறது. இன்றிரவு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சிவன், சிவன், சிவன். ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாகுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அமைதி அடையுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சிவனோடு நெருங்குங்கள். நள்ளிரவுக்கு முன் இந்த ஆழத்தில் இருங்கள். சிவன் வருவார், ஆசீர்வாதம் வரும், இன்றிரவு மாறும், வாழ்க்கை மாறும். ஓம் நமச்சிவாய சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் காத்திருக்கிறார், நீங்கள் வாருங்கள். இந்த இரவு சிவமயமாகட்டும், உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவன் நேசிக்கிறார், சிவன் காக்கிறார். சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம். நன்றி சிவா. சாந்தி, சிவம்.